எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இப்போ பார்க்க வேண்டிய டாபிக் இடைச்சொற்களின் வகைகளில் வரக்கூடிய ஒரு வகையான தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள். அதில் வரக்கூடிய ஓ, ஏ, தான் மட்டும், ஆவது, கூட, ஆம் இதை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு இதை பற்றி பார்க்க போகிறோம். இவற்றுள் ஓ, ஏ, தான் மட்டும், ஆவது, கூட, ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. இதை பற்றி போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். இப்போது என்ற விகுதியானது எந்த மாதிரி இடத்துல வரும் அப்படின்றத இந்த மாதிரி போல்டு லெட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு என்னும் இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும். உதாரணத்திற்கு மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை. இந்த சென்டென்ஸ் எதை பற்றி சொல்லுதுன்னா எதிர்மறை உண்மை பற்றி சொல்லுது. இந்த இடத்துல பெய்தும் அப்படின்ற ஒரு விகுதியானது வந்துடுது. பாருங்கள், தும் அப்படின்றது அப்படின்னு வந்திருக்கு. பாடகர்களும் போற்றும் பாடகர் உயர்வு சிறப்பை பற்றி கூறுகிறது. இங்கே விகுதியானது மறைந்து வந்துள்ளது. சரி, அடுத்து பாருங்கள். இங்கே பெரிய ஓகார் இடைச்சொல் ஒளியிசை, வினா, சிறப்பு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருளில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது. எடுத்துக்காட்டு, இன்றைக்கு மழை பெய்யுமோ? இது ஐயத்தை குறிக்கிறது. ஐயம்னா பயம். பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள். ஓ விகுதி வந்துள்ளது. அதாவது பூங்கொடியோ மலர்கொடியோ அப்படின்னா இது அல்லது அது. பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள். பாலுவோ ஓ வந்துள்ளது, கண்ணனோ ஓ வந்துள்ளது. ஸோ அது அல்லது இது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்பதற்கும் ஓ விகுதியானது மறைமுகமாக வந்துள்ளது. சரி, அடுத்தது ஏகார இடைச்சொல் பெரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசைநிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் என்று நன்னூலானது குறிப்பிடப்படுகிறது. இப்போ என்பது எங்கெல்லாம் வரும் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள், தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில் மட்டுமே வருகிறது. அதாவது தேற்ற பொருள்னால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு சொல்லை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் தேற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். அதாவது படித்து சொன்னடா, படிங்கடான்னு இந்த மாதிரியான வார்த்தைகள் நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ அண்ணல் காந்தி அன்னைக்கே சொன்னார், கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லும் பொழுது அது தேற்ற பொருள் என்று அழைக்கப்படும். இப்போ பாருங்கள், நடந்தே வந்தேன், அது சோகமாக சொல்லுவாங்க, ரொம்ப வருந்தி சொல்லுவாங்க, மற்றவங்கள வருந்தட்டுமே அப்படின்னு. 10 நாள் தான் இருக்குது பரீட்சைக்கு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும் பொழுது அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம். அப்போ அங்கே தான் அந்த இடத்துல அப்படின்ற ஒரு விகுதியானது மறைமுகமாக வரும். அடுத்தது தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருளில் தான் வருகின்றது. இச்சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வருகின்றது. பாருங்கள், நிர்மலாதான் நேற்று விழாவில் பாடினாள். அவதான் இவதான் சொல்கிறல, அந்த இடத்துல அழுத்தத்தை கொண்டு அந்த ஒரு முறை மட்டும் வரும் ஒரு சென்டென்ஸில். நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் தான். இது பாருங்கள், எல்லாமே ஒரே மீனிங்கை தான் குறிக்குது. ஆனால் தான் என்பது மறைமுகம் வந்தாலும் அழுத்தம் பெற்று வருகிறது, ஒரே பொருளையும் குறிக்கிறது. வேறுபாட்டை உணருங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது மட்டும் என்ற ஒரு இடைச்சொற்கள் எங்கே வருது? இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருட்களிலும் வருகிறது. படிப்பு மட்டும் இருந்தால் போதும் என்ற வரையறை பொருள் உணர்த்தும் பொழுது மட்டும் என்ற வார்த்தை இருக்கும். இப்போ படி மட்டும் இருந்தால் போதும், அப்போ அது மட்டும் இருந்தால் போதும், அப்போ மட்டும் என்ற வார்த்தை இடைச்சொற்களாக நின்று ஒரு வரையறை பொருளை உணர்த்துகின்றது. அடுத்தது ஆவது என்ற இடைச்சொற்களானது இது பல பொருட்களில் வரும் சொல்லாகும். 5 பேராவது வாருங்கள், இது குறைந்த அளவை குறிக்கிறது. இப்போது பேராவது பார்த்திங்களா, பேராவதுன்றது ஆவது என்ற இடைச்சொல் மறைந்து வந்துள்ளது. பாருங்கள், அவனாது, இவனாது, இந்த மாதிரியான விஷயங்கள். அவனாச்சும் வரட்டுமே, இவனாச்சும் வரட்டுமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் அப்படி சொல்கிறாங்க. எனவே இது அது அல்லது இது என்பதை பற்றி குறிக்கப்படுகிறது. முதலாவது, இரண்டாவது என்பதும் வரிசைப்படுத்துதலை பற்றி ஆவது என்ற இடைச்சொல்லானது மறைந்து வந்துள்ளது. அடுத்தது கூட. என்னிடம் ஒரு காசு கூட இல்லை, ஒரு நையா பைசா கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கூடன்றது அது கூட அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் அப்படின்னா அது கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். கூடன்னா மூங்கில் கூட,
தக்காளி கூட, இந்த மாதிரி நினச்சக்கூடாது. கூடனா இந்த மாதிரி அட்லீஸ்ட். அடுத்தது தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை, அது முற்றுப்பொருள், ஒருவர் கூட நடமாடவில்லை. அடுத்தது அவனுக்கு வரையக்கூட தெரியும், அதாவது ஆச்சரியமாக சொல்கிறது, எச்சம் தழுவிய கூற்று. அவனுக்கு வரையக்கூட தெரியும், வரையக்கூட தெரியும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது ஆ என்னும் இடைச்சொல் வினாப்பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். இப்போ எப்படி வரும்னா, ஆ என்னும் இடைச்சொல்லானது சொற்றொடரில் எந்த சொல் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. உதாரணத்துக்கு புகழேந்தன் நேற்று உன்னுடன் பேசினானா, ஆ விகுதி வந்துள்ளது. இது ஆ என்னும் இடைச்சொல்லானது சொற்றொடரில் வரும்பொழுது என்ன மாறிடுது, அச்சொல் வினா சொல்லாக மாறிவிடும். புகழேந்தன் நேற்று உன்னுடன் நான் பேசினான், உன்னுடன் நான் பேசினான், ஆ என்ற இடைச்சொல்லானது வந்துள்ளது. அப்போது புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா கேள்வி கேட்குறீங்க, ஆ வந்திருக்கு. புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினான் அப்படின்றதும் கேள்வியை தான் கேட்குறாங்க, அதுவும் ஆ வந்துள்ளது. ஸோ இவ்வாறு ஆ என்பது ஒரு சொல்லுடன் இணைந்து வரும் பொழுது அச்சொல் வினாவாக மாறிவிடும். பெரும்பாலும் ஆ என்பது கடைசியாக ஒழிக்கக்கூடிய வினாவத்தை நாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வந்தானா, போனானா, அவனா, இவனா, அப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆ என்ற விகுதியானது இடைச்சொல்லாக கடைசியில் இறுதியில் வரும். ஆம் இந்த இடைச்சொல்லானது சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு, சாத்தியம், பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படுகிறது. பாருங்கள், உள்ளே வரலாம், இது இசைவு, அதாவது வரலாம், அனுமதி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்துறது. இனியன் தலைநகர் போகிறானாம், போகிறானாம் அப்படின்னா ஒருவர் கூறி ஒருவர் கேட்டு இன்னொருத்தர் சொல்கிறது, அதாவது கன்ஃபார்மாக தெரியாது, 100% ஷூராக சொல்ல முடியாது. போகிறானாம் அப்படின்பது ஒரு தகவல் அல்லது ஒரு செய்தி. அப்போ பறக்கும் தட்டு நேற்று பறந்துதாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பறக்கும் தட்டு நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் இது செவி வழியாக வந்த ஒரு வதந்தியாக இருக்கலாம் அல்லது பொய்மொழியாக இருக்கலாம். ஸோ தாம் என்ற விகுதியில் ஆம் மறைமுகமாக வந்துள்ளது. இனியன் தலைநகர் போகிறானாம், ஆம் விகுதி மறைமுகமாக வந்துள்ளது. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா பாருங்கள், வதந்திக்கு செய்தியை கூறுவதற்கு இதெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, அவ்வளோதான். அப்புறம் லாஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், தெரிந்து கொள்வோம். இப்போது அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு, இது பழம் அன்று, இதுனா ஒரு பழத்தை குறிக்குது, இது பழம் அன்று ஒருமையை குறிக்கக்கூடிய விஷயம். இவை பழங்கள் அல்ல அப்படின்னா பன்மையை குறிக்கக்கூடிய விஷயம். நிறைய பழங்கள் இருக்குது, அது பழம் இல்லை அப்படின்னா பழங்கள் அல்லன்னு தான் போடணுமே தவிர அன்று போடக்கூடாது. எத்தனை அப்படின்றதுக்கும் எத்தனை என்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்தனைனா கவுண்டிங். எத்துணை அப்படின்றது அளவையும் காலத்தையும் குறிக்கும். உதாரணத்துக்கு எத்தனை நூல்கள் வேண்டும், எத்தனை கிலோ அரிசி வேண்டும், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அது. எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது. பாருங்கள், எத்துணை பெரிய மரம்னா எவ்வளோ பெரிய மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எவ்வளோ அப்படின்ற வார்த்தைக்கு தான் எத்துணை என்றதை பயன்படுத்துகிறோம். எத்துணை ஆண்டு அப்படின்னா ஆண்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக எத்துணைக்கு அப்புறம் ஆண்டு வரும்பொழுது காலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. பார்த்தீங்களா, அப்போ எத்தனை வேறு எத்துணை வேறு, இதனெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் வரக்கூடிய ஓ, ஏ, தான் மட்டும் ஆவது கூட ஆ, ஆம் என்ற இந்த இடைச்சொற்களை பற்றி விரிவாக நம்ம பார்த்தோம். அது எங்கெல்லாம் வரும், எந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது, எப்படி மறைமுகமாக வருகிறது, எடுத்துக்காட்டுகள் என்ன அப்படின்ற மாதிரி கொண்டு பார்த்தோம். மேற்கொண்டு அடுத்த செஷனில் நம்ம உரிச்சொற்கள் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இன்றைக்கி தேதிப்படி 730 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன டேட்டு, 7/12/2025. நியூ இயருக்குள்ளே 1K ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.